நமக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத நாம மறந்து போற அளவுக்கு தான் நம்மளோட லைஃப் வந்து அமையும். காலப்போக்குல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது கூட நமக்கு ஞாபகம் இருக்காது. நமக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொருத்தவங்க கிட்டயும் கேட்டாலும், "உங்களுக்கு என்ன பிடிக்கும்?" அப்படின்னா, "எனக்கு தெரியல, மறந்துட்டேன்" அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் ஒவ்வொருத்தவங்களோட லைஃப்பும் வந்துமே இருக்கும். எதுக்காக அப்படின்னா, நமக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா, ஹஸ்பண்ட், குழந்தை, மாமனார், மாமியார் அப்படிதான் நம்ம வந்து யோசிப்போம். ஸோ நமக்கு என்ன தேவைப்படுது, நமக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிக்கவே மாட்டோம். அவங்களுக்காகவே வாழ ஆரம்பிச்சுடுவோம். இன்னைக்கு அப்படிதான் எனக்கு பிடிச்ச சாப்பாடு வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புனேன். ஆனா என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு சாம்பாரும் முட்டையும் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து கொஞ்சம் வந்து ஜீரக தண்ணியும் எப்போதும் போல ஹெல்த் மிக்ஸும் வந்து கூழ் காய்ச்சியாச்சு. ஸோ இதை ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சாம்பார் வைக்கலாம்னு சொல்லிட்டு சாம்பாரும் அது கூட சேர்த்து சாதமும் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் முட்டையும் வேக வச்சு எடுத்தாச்சு. நீங்க உங்களோட லைஃப்ல உங்களுக்கு பிடிச்சது தான் செய்றீங்களா? இல்ல மத்தவங்களுக்காக தான் நீங்க வந்து ஒவ்வொரு வேலையும் செய்றீங்களா? இல்லையான்னு சொல்லிட்டு வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ